லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வளரவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 1% உள்ளது. இது அல்முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல்முசைனி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய படங்களை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 899 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 882 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 556 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 865 ஃபெல்ஸ். இதோ குவைத்திலிருந்து யாராலையும் இனிமேல் வெளியாக முடியாது. நான் கேன்சரில் தான் போகிறேன், இனிமேல் குவைத்துக்கு நான் வரப்போகிறதே இல்லை அப்படின்னாலும் கூட உங்களை யார் முதல்ல வெளியில் அனுப்ப போகிறது? இதை முடிக்காமல் போகவே முடியாது. 661 பேருக்கு அக்காமா கேன்சர். லபூப் பொம்மைக்கு வந்தது தலைவிதி. குவைத்திலிருந்து உடனடியாக ரிட்டர்ன் அனுப்பப்படும் லபூப். இதோ 3000 தினார் பெறுமதியான போதைப் பொருள் சிக்கியது. கடலில் அத்துமீறி மீன்பிடிப்பவர்களை கைது செய்ய நடவடிக்கை. அல் முத்தலாஃபில் தெருநாய்களால் மறுபடியும் பேராபத்து. ஈரான், ஈராக், பாகிஸ்தான் 3 நாடுகளிலையும் பூகம்பம் பதிவாகி இருக்குது. 4.6 ரிக்டர் மற்றும் 4.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஈரான், ஈராக் அதே போல் பாகிஸ்தானில் 4.3 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் நவம்பர் மாதத்தில் குவைத் வானியல் மாற்றங்கள். திறந்த கண்களால் காணக்கூடிய வானியல் நிகழ்வுகள். அல்-உஜைரி மையத்தின் சயின்டிஃபிக் சந்திரனின் வெவ்வேறு கட்டங்கள் மற்றும் விண்கல் மலைகளுடன் கிரக இணைப்புகளை ஒருங்கிணைக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் பாசி சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் கிட்டத்தட்ட 661 பேருடைய பத்தாக்காவை கேன்சல் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம் அட்ரஸ் இல்லாதது, முகவரிகள் ரத்து செய்தல் மற்றும் பெயர்களை வெளியிடுதல். தகவல்களை அபராதத்தை தவிர்க்க புதிய முகவரிகளை விரைவாக பதிவு செய்யுமாறு சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 661 பேருடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேன்சல் ஆகி இருக்குது. இதில் சிலர் ஃபேக்காக காசு கொடுத்த அட்ரஸ் போட்டவங்களாக இருக்கலாம். சிலருடைய அப்பார்ட்மெண்ட், நீங்கள் இருந்த பில்டிங், நீங்கள் கொடுத்த அட்ரஸ், அந்த அட்ரஸ் டெமோலைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட், அந்த பில்டிங். அதனால் அந்த இடத்துல பில்டிங் ஒன்றே இல்லை அப்படின்றதால நீங்கள் புதிய அட்ரஸ் போட்டே ஆகணும். உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்தும் செக் பண்ணிக்கோங்க. லாபு பொம்மை குவைத்திலிருந்து உடனடியாக ரிட்டர்ன் அனுப்பப்படுகின்றது.
என்ன காரணம் அப்படின்றது தெரிய வரல. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இதை உடனடியாக ரிட்டர்ன் அனுப்புகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பொம்மையில் உற்பத்தி குறைபாடு இருப்பதாக அறிவித்திருக்கிறாங்க. அதனால் உடனடியாக பயன்பாட்டை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு அழைப்பு எடுத்திருக்கிறாங்க. சுங்க துறைகளில் ஏர்போர்ட்களில் பயோமெட்ரிக் எடுக்கிற சிஸ்டம் நிறுத்தியிருக்கிறாங்க. காரணம் சன நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால. அதே போல் குற்றவியல் சான்றுகள் துறை மற்றும் தேசிய அடையாள மையங்களுடன் இணைக்கப்பட்ட ஆளுமை சரிபார்ப்பு மையங்களில் மட்டுமே பயோமெட்ரிக் கைரேகைகளை மேற்கொள்ள முடியும். அதே போல் பயோமெட்ரிக் கைரேகை இல்லாமல் யாரும் இனிமேல் நாட்டை விட்டு வெளியேற முடியாது அப்படின்ற புதிய சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பயோமெட்ரிக் கைரேகை இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. புறப்படுறதுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் கைரேகை எடுத்தே ஆகணும். இல்லை நான் தான் குவைத்துக்கே வரப்போகிறது இல்லை, நான் கேன்சல் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னாலும் கூட நீங்கள் பயோமெட்ரிக் நிச்சயமாக எடுத்தே ஆகணும். குவைத்திகளாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. மறக்காமல் இந்த தகவலை உங்களுடைய ஸ்பான்சர்ஸ்களுக்கும் கஃபீலுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வேணாலும் போட்டு காடுங்க. بخصوص حجز المواعيد يتم عن طريق برنامج سهل أو منصة متر. أماكن إجراء البصمة مديريات أمن الجهرة، مديريات أمن الفروانية، ومديريات أمن حولي والعاصمة في غرب مشرف، ومديريات أمن مبارك كبير، ومديريات أمن الأحمدي. وإضافة لذلك تبصيم شركات أم الهيمان وتبصيم شركات الجهرة. وآخر يوم تاريخ 31/12/2024. إجمالي عدد المبصمين 3,032,971. إجمالي العدد المتبقي 754,852. أتمنى أن يتم حجز عن طريق برنامج سهل والتوجه لأخذ البصمة البيومترية لتفادي التزاحم في أماكن التبصيم. கிட்டத்தட்ட 3000 தினார் பெறுமதியான போதை பொருட்களை வேறொரு நாட்டிலிருந்து குவைத்துக்குள் கொண்டு வந்த நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவியல் துறையால் இந்த நபரை மேற்கொண்ட விசாரணையில் வெளிநாட்டிலிருந்து ஒருவர் நாட்டிற்கு வெளியே குற்றப்பின்னணி கொண்ட ஒரு தப்பியோடிய குடிமகனின் சார்பாக 3000 தினார்களுக்கு போதைப் பொருட்களை பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டவர் ஒப்புக்கொண்டார். சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஒருவரிடமிருந்து 50 கிலோகிராம் ஹாசிஸ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதோ சட்டவிரோதமாக மீன் பிடிக்கும் நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு கடல் எல்லை பாதுகாப்பு குழு மற்றும் குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு வீடியோ ஒன்று அனுப்பப்பட்டிருக்குது. இந்த தவிர நீங்களும் யாருமே பண்ணிடாதீங்க, கடல் தொழில் செய்யக்கூடியவங்க. شوف 1 2 3 4 5 6 بعد فيه 7 8 كرف ربيان اعتقد او ميت. طالعة هي تطلع الميدة الحين. يا مقلع حمد ما تطلع من راس، لا تطلع ما شاء الله يقعد يترس قط العدة. اليوم السبت تاريخ 1. شوف مو يقط الشبك ويدش هو داخل الشبك اللي الطاروف او العدة عشان تدش تخاف تسمكها وتدش داخل الطار. அல்முத்தலா கொஞ்ச நாள் சபாஹல் அஹ்மட்ல இதே பிரச்சனை இருந்துச்சு. இப்போ அல்முத்தலா பகுதிகளிலையும் இதே பிரச்சனை உருவாகி இருக்குது. அல்முத்தலா பகுதிகளில் தெரு நாய்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகி இருக்குது. வெளியில் சாதாரணமாக நடமாடக்கூட முடியலை, அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தெருநாய்களுடைய தொல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வை உடனடியாக ஒரு நபர் வீடியோ எடுத்து குவைத்துடைய
பெலதியாக்கம் அனுப்பி வச்சிருக்கிறாரு முனிசிபாலிட்டிக்கு. தயவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து குடியிருப்பு பகுதிகள் அருகில் நிறைய வீடுகளில் குடியிருக்கிறாங்க, குழந்தைகள் இருக்குது, வெளியில் போகும்போது இது மிகவும் ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப கவனம் நீங்களும் வெளியில் போகும்போது. அதே மாதிரி இதோ அம்கரா தீ விபத்து, மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால் வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்று இருக்குது, சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக. எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.